مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. باب ما جاء في كم تمكث النفساء. நுஃபஸா பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய இரத்தப்போக்குக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? நுஃபஸா. அந்த பிரசவ இரத்தப்போக்கு என்பது எத்தனை நாட்கள் இருக்கும் என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. இப்போ நம்ம ஏற்கனவே ஹைலுடைய காலத்தை பார்த்தோம். ஹைலுடைய காலத்தில் அதனுடைய நாட்களை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னாங்க? எத்தனை நாள் சொன்னாங்க? அதிகபட்சம் 15 நாள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதில் நுஃபஸாவுக்கு எத்தனை நாட்கள்? ஹதஸ்னா நஸ்ர் இப்னு அலி அல் ஜஹலமி حدثنا شجاع بن وليد أبو بدر عن علي بن عبد الأعلى عن أبي سهل عن مسة الأزدية عن أم سلمة قالت كانت النفساء تجلس على عهد رسول الله صلى الله عليه وسلم 40 يوما. பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய அந்த இரத்தப்போக்கிலே அந்த இரத்தப்போக்கு என்பது அந்த பெண்கள் இருந்தார்கள் ரசூலுல்லாவுடைய காலத்திலே 40 யௌமன். எத்தனை நாள் இருந்தாங்க? 40 நாள் அமர்ந்தார்கள் அந்த பிரசவ இரத்தப்போக்கில். அப்போ அந்த காலத்தில் நோன்பு வைக்க மாட்டாங்க, தொழுகவும் மாட்டாங்க. அந்த காலத்தில் எப்படி ஹைலுடைய பெண்கள் தொழுக மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய அந்த பிறப்புறுப்புலேருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை பெத்தோனையே அந்த பிறப்புறுப்புலேருந்து ரத்தம் வரும், அந்த ஒரு மாதிரி ரத்த கசிவு ஏற்படும். அந்த நாட்களில் தொழுக மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க. 40 நாள். ஃபகுன்னா நாங்கள் இருந்தோம், நத்லி உஜூஹனா எங்களுடைய முகங்களை பூசிக்கொள்பவர்களாக இருந்தோம். பில் வர்ஸ் என்கிற வாசனை செடியை பூசிக்கொள்பவர்களாக இருந்தோம். மினல் கலஃபி. அப்போ அந்த நுஃபஸாவுடைய காலத்தில் பெண்களுடைய முகம் ஒரு மாதிரி சிவப்பு நிறமாக காட்சி அளிக்குமா. அப்படி ஒரு மாதிரி என்ன செய்யும்? சிவப்பு நிறமாக. கலஃப்னா என்னது? வெளிர் சிவப்புன்றாங்க. அப்படி காட்சி அளிக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்ட்டா அந்த மஞ்சள் நிறம் உள்ள அந்த வரஸ் என்கிற அந்த வாசனை செடியை கொண்டு முகத்தை நாங்கள் தடவுவர்களாக இருந்தோம் அப்படின்னு உம்மு சலமா நாயகி அவங்க சொல்கிறாங்க. அப்போ பிரசவ இரத்தப்போக்கு என்பது எத்தனை நாளைக்கு? 40 நாள். அவங்க நோன்பு வைக்கிறதுக்கு இல்லை. قال أبو عيسى هذا حديث غريب لا نعرف إلا من حديث أبي سهل عن مسة الأزدي عن أم سلمة واسم أبي سهيل كثير بن زياد. قال محمد بن إسماعيل علي بن عبد الأعلى ثقة وأبو سهل ثقة ولم يعرف محمد هذا الحديث إلا من حديث أبي سهل. وقد أجمع أهل العلم من أصحاب النبي صلى الله عليه وسلم والتابعين ومن بعدهم இவங்க எல்லாருமே ஒன்றுபடுறாங்க அன்னன் நுஃபஸாஅ ததஉ ஸலாத்த 40 யௌமன். அப்போ பிரசவ இரத்தப்போக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு 40 நாள் தொழுகையை விட்டு விடுவாள். 40 நாளைக்கு அனுமதி இருக்கிறது. இல்லா அன் தர துஹுர கபல தாலிக்க. ஒருவேளை 40 நாளைக்கு முன்னாடியே அந்த பெண்ணு துஹுரை பார்த்து விட்டாள், சுத்தமாயிட்டா, 35 நாளில் சுத்தமாயிருச்சு, டோட்டலாக அந்த பிறப்புலேருந்து வரக்கூடிய இரத்த கசிவு சுத்தமாக நின்று சுத்தமாயிட்டாங்கன்னா தொழுதுக்கலாம். ஆனால் 40 நாள் கணக்கு. 40 நாளைக்கு முன்னாடி அவங்க சுத்தமாயிட்டா அவங்க தொழுகையை விட வேண்டியதில்லை. ஃபஇன்னஹா தகுதசிலு வ துஸல்லி. குளிச்சு விட்டு அவர்கள் தொழுகுவார்கள். ஃபஇதா ரஅத்தி தம பஅதல் 40. சரி, 40 நாளைக்கு முன்னாடி சுத்தமாயிட்டா குளிச்சுட்டு தொழுதுருவாங்க. சரி, 40 நாள் தாண்டி போச்சுன்னா
அப்படின்னா இன்ன அக்ஸர அஹ்லில் இல்மி, இல்முடைய அதிகபட்ச எல்லா இமாம்களுடைய கருத்து லா ததஉ ஸலாத்த பஅதல் அர்பஈன், அதிகபட்சமாக 40 நாள் தான். 40 நாளைக்கு பிறகும் ஒரு பிரசவ பெத்த பெண் வந்து என்ன செஞ்சாங்க, இரத்த கசிவு இருந்தாலும் அந்த பெண்ணு தொழுகையை விடமாட்டாள். வஹுவ கவுல் அக்ஸரில் ஃபுகஹா, இதான் அதிகமான ஃபுகஹாக்களுடைய கருத்து இதுதான். ஒபிஹி யகூலு சுஃபியான் ஸௌரி வ இப்னுல் முபாரக் வ ஷாஃபி வ அஹ்மது இஸ்ஹாக் வ யுர்வானில் ஹசனுல் பஸரி, அவங்க ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி கருத்து இன்னஹா ததஉ ஸலாத்த 50 யௌமன் இதாலம் தரத்துஹர, சுத்தத்தை பார்க்காவிட்டால் 50 நாள் வரைக்கும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்குன்னு ஹசனுல் பஸரி. யுர்வான் அத்தா இப்னு அபி ரபாஹ் வ ஷாபின்றவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை சித்தீன யௌமன் 60 நாள் வரைக்கும் கணக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அக்ஸருல் ஃபுகஹா இமாம் ஷாஃபி அஹ்மது போன்ற இப்னு முபாரக் சுஃபி அதிகமான ஃபுகஹாக்களுடைய கருத்து என்னது, 40 நாள். 40 நாளைக்கு முன்னாடியே சுத்தமாயிட்டா குளிச்சுட்டு தொழுதுக்குவாங்க. 40 நாளைக்கு அதிகமாக ரத்தம் வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, தொழுகையை விடமாட்டார்கள், தொழுது கொள்வார்கள் குளிச்சுட்டு. பாவு மாஜா ஃபிர் ரஜுலி யதூஃப் அலா நிசாஇஹி பி குஸ்லின் வாஹித், ஒரே குளியலை கொண்டு தன்னுடைய மனைவிமார்கள் அனைவரிடத்திலேயும் சுற்றி வருகிற அனுமதி இருக்கிறதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா புந்தார் முஹம்மது பின் பஷார் ஹதஸ்னா அபு அஹ்மத் ஹதஸ்னா சுஃபியான் அன் மஅமர் அன் கத்தாதா அன் அனஸின் அன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதூஃபு அலா நிசாஇஹி ஃபி குஸ்லின் வாஹித், ஒரே குளியலையிலே அனைத்து மனைவிமாரிடத்திலேயும் அவர்கள் போய் வந்தார்கள். கால அபு ஈசா ஹதீஸு அனஸின் ஹதீஸுன் ஸஹீஹுன் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதூஃபு அலா நிசாஇஹி பி குஸ்லின் வாஹித் வ ஹுவ கவுலு கைரு வாஹித் மின் அஹ்லில் இல்மி மின்ஹும் அல் ஹஸனுல் பஸரி லா பஅஸ அன் யஊத கப்ல அன் யதவல்லா. ஹஸனுல் பஸரி என்ன சொல்கிறாங்க, ஒலு செய்வதற்கு முன்னதாக மீண்டும் அவர்கள் அந்த உறவிலே ஈடுபடுவதை கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. வகத் ரவா முஹம்மது பின் யூசுப் ஹாதா அன் சுஃபியான் ஃபகால அன் அபி அர்வா அன் அபி ஹத்தாப் அன் அனஸின் வ அபு அர்வா ஹுவ மஅமர் பின் ரஷாத் வ அபுல் ஹத்தாப் கத்தாதா இப்னு திஆமா கால அபு ஈசா ரவாஹு பஅதுன் அன் முஹம்மது பின் யூசுப் அன் சுஃபியான் அன் இப்னு அபி அர்வா அன் அபி ஹத்தாப் வஹுவ ஹதஉன் வ ஸஹீஹ் அன் அபி அர்வா. பாவு மா ஜாஅ ஃபில் ஜுனுபி இதா அராத அன் யஊத தவல்லா, ஒரு பெருந்தொடக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் மீண்டும் அவர் உறவிலே ஈடுபட வேண்டும் நாடினால் ஒலு செய்ய வேண்டும் என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. حدثنا حناد حدثنا حفص بن غياث عن عاصم الأحول عن أبي المتوكل عن أبي سعيد الخدري رضي الله عن النبي صلى الله عليه وسلم قال إذا أتى أحدكم أهله, நம்ம நாட்டில் தான் அந்த வழக்கம் இல்லை, 4 நிக்காஹ்ன்ற வழக்கம் வந்து நம்ம நாட்டில் இல்லை. அரபு நாடுகள்லாம் மாஷா அல்லாஹ் இருக்குது. எந்த அளவுக்குண்டா 4 கல்யாணம் முடிச்சிருவாங்க. அந்த அரபு நாடு இளவரசர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி ஒருத்தர் தலாக் விட்டுருவாங்க, குழந்தை பிறந்தோடனே தலாக் விட்டுட்டு அந்த குழந்தைக்கு தேவையான சொத்து பத்துகளை கொடுத்து ஒதுக்கிடுவாங்க. அடுத்து இன்னொன்று கல்யாணம் முடிச்சுக்குவாங்க. கரெக்டாக அந்த நாளை மேனேஜ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சமீபத்தில் கூட ஒரு பதிவு வந்துச்சு. அரபு நாட்டுக்கு போயிடலாம்டா. அதாவது சோமாலியா நாடு இருக்குல்ல, சோமாலியாவுடைய இதெல்லாம் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா அத்தா அஹதுக்கும் அஹ்லஹு, உங்களில் ஒருவர் குடும்பத்திடத்திலே சென்றால் சும்மா அராத யஊத ஃபல்யத்தவல்லா பைனஹுமா வுதுஅன் கால வஃபில் பாபி அன் உமர் கால அபு ஈசா ஹதீஸு அபி சயீத் ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன். பார்த்தா டக்குன்னு கொஞ்ச நேரம் முன்னாடி நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தார். வகால பிஹி கைரு வாஹித மின் அஹ்லில் இல்மி காலு இதா ஜாமஅ ரஜுலு இம்ரஅத்தஹு சும்ம அராத அன் யஊத
فَلْيَتَوَلَّ قَبْلَ أَنْ يَعُودَ. وأبو المتوكل اسمه علي بن داود وأبو سعيد الخدري اسمه سعد بن مالك بن سنان. باب ما جاء إذا أقيمت الصلاة ووجد أحدكم الخلاء فليبدأ بالخلاء. தொழுகைக்கு இகாம சொல்லப்பட்டு விட்டு உங்களில் ஒருவருக்கு கழிவறைக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் அவர் தொழுகை இல்லாமல் முதல்ல கழிவறைக்கு போயிட்டு முடிச்சுட்டு தொழுகைக்கு வாங்க. ஹதஸ்னா ஹன்னாத் பின் சிர்ரி ஹதஸ்னா அபு முஆவியா ஹிஷாம் பின் உர்வா அபி அப்துல்லா பின் அர்கம் கால உகைமத்து ஸலா தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு ஃபஅஹத பியதி ரஜுலின் ஒரு மனிதருடைய ஃபஅஹத அவர் தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டது. அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மனிதருடைய கையை பிடித்து ஃபகத்தமஹு அவரை இமாமாக நிற்க வைத்து விட்டார்கள், முற்படுத்தி விட்டு. அவர் யார் அப்படின்னா ஒகான இமாம கௌமிகி அந்த கூட்டத்தினுடைய இமாமாக அவங்க இருந்தாங்க. கரெக்டாக இகாமத் சொல்லும் போது அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, கழிவறைக்கு போக வேண்டிய வயிறு கலக்கிருச்சு. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தரை கையை பிடிச்சி முன்னாடி நிப்பாட்டிட்டு அவர் போயிட்டாரு. ஒக்கால மேலும் அவங்க சொன்னாங்க சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இதா உகீமத்தி ஸலா தொழுகை இகாமத் சொல்லப்பட்டு வஜத அஹதுக்குமுல் ஹலா உங்களில் ஒருவர் ஹலாவை பெற்றுக்கொண்டால் ஃபல்யபுதா பில் ஹலா அவர் என்ன செய்யட்டும், இயற்கை கடனை ஃபஸ்ட்டு நிறைவேற்றட்டும், அதுக்கு பிறகு தொழுகையை அட்டன் பண்ணட்டும், அடக்கி வச்சுக்கிட்டு தொழுக வேணாம். قال وفي الباب عائشة أبي هريرة وثوبان وأبي أمامة قال أبو عيسى حديث عبد الله بن أرقم حديث حسن صحيح هكذا روى مالك بن أنس ويحيى بن سعيد القطان وغير واحد من الحفاظ هشام بن عروة عن أبيه عن عبد الله بن أرقم وروى وهيب وغيره عن هشام بن عروة عن أبيه عن رجل عبد الله بن أرقم وهو قول غير واحد من أصحاب النبي صلى الله عليه وسلم والتابعين. இதுதான் எல்லாருடைய கருத்து சஹாபாக்கள் தாப். وبه يقول أحمد وإسحاق காலா லா யகூமு இல சலாத் ஒரு மனிதர் தொழுகையின் பக்கம் நிற்க மாட்டார். ஒஹுவ யஜிது ஷையம் மினல் காயத்தி வல் பவுலி அவர் காயத்தை வயிறு கலக்குது அல்லது பவுல் போகிற மாதிரி இருக்குது அப்படின்டா அவர் தொழுகையின் பக்கம் நிற்க மாட்டார். ஒ காலா மேலும் ரெண்டு பேரும் சொன்னாங்க அஹமது இஸ்ஹாக்கும் இந்த அஹலஃபி சலாஃப் வஜத ஷையம் மின் தாலிக்க சரி ஒருவேளை தொழுகைக்கு போய் நின்றுட்டாரு அடக்கி வச்சுக்கிட்டு ஃபலா என்சரிஃப் மாலம் யஷ்குல்ஹு அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வரைக்கும் என்ன செய்ய வேண்டியதுதான், தொழுகையை கைவிட வேண்டியதில்லை. தொழுகை போய் நின்றுட்டார், அதுக்காக தொழுகையை விட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒழு முறிஞ்சா தானே தொழுகை முறியும், அப்போ அது வரைக்கும் அவர் தொழுகையை கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஓ கால பாலு அஹுல் இல்மு இல்முடைய சிலை இமாம்கள் சொல்கிறாங்க லா பாச ஐயு சல்லிய ஒபிஹி காயத்து நவ் பவுலன் இல்லைல்ல காயத்து பவுல அவருக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த நிலையில் தொழுகிறதுனால எந்த தப்பும் இல்லை. மாலம் யஷ்குலுஹு அனி ஸலா அவரை தொழுகையை விட்டு பாதிப்பு ஏற்படுத்தாத வரை அவர் அதை அடக்கி வச்சுட்டு கூட தொழுகிறதுனால தவறு எதுவும் இல்லை. ஒழு முறிஞ்சிட்டா தான் என்ன செய்யும், தொழுக முறியும், அதனால் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. பாமா ஜாஃபில் உலோய் பில் மௌத்தி மௌத்தி அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பாதம் வத்தானா எட்டு வைத்தான் மௌத்தி அந்த பாதத்தை என்ன செய்யணுமா கழுவ வேண்டுமா என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. நடந்து போய்கிட்டே இருக்கோம், காலில் அசுத்தம் பட்டுருது, ஒரு இடத்துல அசுத்தம் காலை மிதிச்சிடுறோம், இப்போ இந்த காலை கழுவணுமா அது சம்பந்தப்பட்ட பாபு. ஹதஸ்னா அபு ரஜா குத்தைபா ஹதஸ்னா மாலிக் பின் அனஸ் முஹம்மது பின் உமாரா முஹம்மது பின் இப்ராஹிம் உம்மு வலதில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் காலத் வரல குல்துலி உம்மு சலமா நாயிடத்திலே நான் கேட்டேன் இன்னி இம்பரஅத்துன் நான் ஒரு பெண் உத்தீலு தைலி என்னுடைய அந்த தைல்னா என்னது கீழாடை, உத்தீலுனா என்னுடைய கீழாடை என்பது ரொம்ப நீளமான கீழாடை அணிகின்ற பெண்ணாக நான் இருந்தேன். உத்தீலு தைலி என்னுடைய இந்த கீழாடை என்பது
நீளமான கீழாடையை அணிகின்ற பெண்ணாக நான் இருந்தேன். நான் என்ன செய்வோம், அம்ஷி மேலும் நான் நடப்பேன் ஃபில் மக்கானில் கதிரி. கதிர்னா என்னது? அசுத்தமான இடங்களிலே நான் நடப்பேன். அப்போ கீழாடை ரொம்ப நீண்டு இருக்குது, அசுத்தமான இடத்துல நடக்கும் போது அந்த கீழ்ப்பகுதியில் என்ன செய்யுது, அந்த அசுத்தப்படுது. இப்போ காலத்து இதை கேட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுதஹிருஹு மா பஅதஹு. நீ அசுத்தமான இடத்துல நடக்கிற, அந்த கீழாடையில கீழ்ப்பகுதியில் அது ஏதோ ஒன்று படுது, அசுத்தம். தொடர்ந்து சுத்தமான இடத்துல நீ நடக்கிற, அப்போ என்ன ஆகுண்டா, அந்த சுத்தமான இடத்தினுடைய பகுதி அந்த அசுத்தத்தை என்ன செஞ்சிடும், சுத்தப்படுத்திடும். நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், அசுத்தம் அது லைட்டாக இதுவாகுது. நல்ல இடத்துல படும்போது அந்த இடத்துல என்ன செய்யுது, படும்போது அதை என்ன செஞ்சிடும், அது சுத்தப்படுத்திடும்ன்றாங்க. அதுதான் யுதஹிருஹு மா பஅதஹு. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சுத்தமான இடம் என்பது அதை சுத்தப்படுத்தி விடும். இப்போ காலை என்ன செய்கிறோம், அசுத்தமான இடத்துல கால் பட்டுருச்சு, மறுபடியும் சுத்தமான இடத்துல நடக்கும்போது அது என்ன செஞ்சிருது, அது சுத்தமாயிருது, அது போயிடுது. அதே நேரத்தில் சிறுநீர் போன்ற விஷயங்கள் காலில் பட்டுருச்சு, அது ஈரமானது அப்படின்னா அது காலில் என்ன செய்யணும், வெறுங்காலும் வச்சுருந்தா அது பாதத்தை கழுவணுன்றது தான் பெரும்பாலும் இமாம்களுடைய கருத்து. ஆனால் சிலர் சொல்கிறாங்க, இல்லை ஈரத்தில் மிதிச்சா கூட சுத்தமான காய்ந்த தரையில் நடந்தால் அது பாதத்தை கழுவ வேண்டியது இல்லைன்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான இமாமுடைய கருத்து காலை என்ன செய்யணும், அதை கழுவணும். கால ஒஃபில் பாபின் அப்துல்லா மசூத் கால குன்னா நுசல்லி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாவோட நாங்கள் இருந்தோம். லா நத்தவல்லாஹு மினல் மௌத்திஐ, பாதத்தில் மிதிப்படுவதனால் ஏற்படும் அசுத்தத்தால் நாங்கள் காலை உழு செய்ய மாட்டோம்னா என்ன அர்த்தம், காலெல்லாம் நாங்கள் கழுவுனது கிடையாது அப்படின்னு ஒரு ரிவாயத் வருது. திருமி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒஹுவ கௌலு கைரு வாஹிது மின் அஹ்லில் இல்மி காலு இதா வத்தியா ரஜுலு அலல் மகானில் கதிரி. ஒரு மனிதர் அசுத்தமான இடத்திலே பாதத்தை வைத்து நடக்கிறார் என்றால் லா யஜிபு அலைஹி கஸ்லுல் கதம், பாதத்தை கழுவ வேண்டிய கட்டாயம் அவருக்கு கிடையாது. இல்லா ஐயக்கூன ரத்தபன், அது ஈரப்பதமாக இருந்தாலே தவிர, அந்த அசுத்தம் ஈரமானதாக இருந்தாலே தவிர, அந்த அசுத்தம் ஈரமானதாக இருந்தால் ஃபயக்ஸிலமா அஸாபஹு, அவருடைய காலில் பட்டதை அந்த பட்ட இடத்தை கழுவ வேண்டும் அப்படின்றது தான் பெரும்பாலான இந்த இமாம்களுடைய கருத்தாக சொல்லப்படுது. கால அபு யூசா ரவா அப்துல்லா முபாரக் ஹாதல் ஹதீஸ் அன் மாலிக் பின் அனஸ் அன் முஹம்மது பின் உமர் அன் முஹம்மது பின் இப்ராஹிம் அன் வலது லிஹூத் பின் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அன் உம்மி சலமா அப்படி வருது. அடுத்து பாவு மாஜா ஃபி தயம்மும், தயம்மம் பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா அபு ஹஃப்ஸ் அம்ர் பின் அலி அல் ஃபல்லாஸ் ஹதஸ்னா யஸீத் பின் ஸுரை ஹதஸ்னா சயீத் அன் கதாதா அன் அஸ்ரா அன் சயீத் பின் அப்துர் ரஹ்மான் அன் அப்ஸா அன் அபீஹி அன் அம்மார் பின் யாசிர் அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரஹு பித் தயம்முமி லில் வஜ்ஹி வல் கஃபைன். அம்மார் பின் யாசிர் என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் எதற்கு, தயமத்தின் போது முகத்தையும் ரெண்டு கஃப்னா என்னது, மணிக்கட்டு வரை இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் தயமத்தை சொல்லி தயமத்துடைய இதில் இந்த ரெண்டை மட்டும் செஞ்சால் போதும்னு கட்டளையிட்டார்கள். அப்போ முகத்தையும் தடவணும், மணிக்கட்டு வரைக்கும் கையை தடவனா போதும்ன்ட்டு இந்த ரிவாயத்தில் வருது. கால ஒஃபில் பாபின் ஆயிஷா இப்னு அப்பாஸ் கால அபீசா ஹதீஸ் அம்மார் ஹதீசுன் ஹசனுன் சையின் ஒகது ருவி அன் அம்மார் அன் கைரு மின் கைரு வஜ்ஹின் வஹுவ கௌலு கைரு வாஹிது மின் அஹ்லில் இல்மி மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்ஹும் அலி வ அம்மார் இப்னு அப்பாஸ் வ கைரு வாஹித் மின் தாபீன் ஷஅபி அத்தா மக்ஹூல். இவங்க எல்லாருடைய கருத்து தயம்மம் என்பது லர்பத்துன் லில் வஜ்ஹ்
லர்பத்துல் கஃபைன் ஒல் கஃபைன்ட்டாங்க. இப்போ இந்த ஹதீஸ் அடிப்படையில் ஷாபி, அத்தா, மக்குஹூல், அதே மாதிரி தாபி சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ், அம்மார், அலி இவங்களுடைய கருத்தெல்லாம் தயமன்னாலே 2 தான், அடித்து முகத்தை தடவுறோம், அதுக்கப்புறம் கஃப் வரைக்கும் செஞ்சால் போதுன்றது தான் இவங்களுடைய கருத்து. ஒபிஹி யக்கூல் அஹ்மத் ஒ இஸ்ஹாக். ஆனால் கால அஹ்லுல் இல்மி, உதாரணமாக இப்னு உமர், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்ராஹிம், ஹசன் இவங்க எல்லாருடைய கருத்து இல்லை கஃபைன்னு சொல்லிட்டீங்க, மணிக்கட்டு வரைக்கும் சொல்லிட்டீங்க, அப்படி கிடையாது. தயமம் என்பது லர்பத்துல் லில் வஜு, முகத்தை ஒரு அடி அடித்து முகத்தை தடவணும். லர்பத்துல் இல்லை எதைன்னு இலல் மிருஃபக்கைன்ட்டாங்க. எது வரைக்கும் கழுவணும்? முழங்கை உட்பட மசகு செய்யணும், அதுதான் தயமம் அப்படின்றது இப்னு உமர், ஜாபிர் ரலியல்லாஹு போன்றவருடைய நிலைப்பாடு. இந்த கருத்தில் தான் யக்கூலு சுஃபியானு சௌரி, மாலிக், இப்னு முபாரக், ஷாஃபிஐ இவங்க எல்லாருமே நம்ம மதுஹப்லேயே அதுதானே பார்க்குறோம். ஹனஃபி மதுஹப்லேயே அதுதானே வருது, முழங்கை உட்பட மசகு செய்யணும்னு தான் வருது. வகது ருவிய ஹாதல் ஹதீசன் அம்மார் ஃபி தயம்மும், தயமும் சம்பந்தப்பட்ட அம்மார் ரலியல்லாஹுடைய இன்னொரு ரிவாயத்து அதில் எப்படி வருது அப்படின்டா, அதான் அந்த ரிவாயத் சரியா அம்மாருடைய ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா லில் வஜ்ஹி வல் கஃபைன் வருது. அம்மாருடைய ரிவாயத்தில் எப்படி வருது? வஜ்ஹு கஃபைன் மட்டும்தான், முகத்தை தடவணும், மணிக்கட்டு வரை உள்ள கையை கழுவினா போதும். ஆனால் ஒரு ருவியான் அம்மார் அன்னஹு கால, அம்மார் ரலியல்லாஹு தொட்டு ஒரு ரிவாயத் வருது. அம்மார் ரலியல்லாஹு இப்படி சொன்னாங்களாம், தயம்மம்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களோடு நாங்கள் தயம்மம் செஞ்சோம். எது வரைக்கும்? இலல் மனாகிபி ஒல் ஆபாத், முகத்துக்கு ஒரு தடவை அடித்து தடவிட்டு கைக்கு தடவும் போது முழங்கை வரைக்கும் தடவி, சில நேரங்களில் ஆபாத் அக்கில் வரைக்கும் நாங்கள் தடவணும் தயமத்தில் அப்படின்ற அம்மார் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இப்போ அங்கே அம்மார் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க தயமத்தின் போது லர்பத்துல் லில் வஜ்ஹு லர்பத்துல் லில் கஃபைன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்கன்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் அம்மார் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது, நாங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி தயமம் செஞ்சோம், எங்களுடைய முழங்கையும் எங்களுடைய அக்குள் உட்பட நாங்கள் தயமம் செஞ்சோன்றாங்க. அப்போ ஒன்றுக்கு ஒன்று முரண்படுற மாதிரி தெரியுது. அதை அடுத்து சொல்கிறாங்க, ஒல் அஃப பாபு அஹ்லுல் இல்மி, இல்முடைய சில இமாம்கள் சொல்கிறாங்க, ஹதீஸ் அம்மார் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மாருடைய ஹதீஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஹதீஸு தயமத்தில் லில் வஜ்ஹைனி வல் கஃபைன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸை இமாம்கள் லைஃப் ஆக்குறாங்க. அந்த ஹதீஸை லைஃப் ஆக்குறாங்க. ஏன் லைஃப் ஆக்குறாங்கன்னா, ஏன்னா அதே அம்மார் இப்படி ரிவாயத் செஞ்சுட்டாங்க. என்ன ரிவாயத் செஞ்சுருக்காங்க? ரசூலுல்லாஹ் காலத்தில் நாங்கள் தயமம் செஞ்சோம், முழங்கையும் அக்குள் வரைக்கும் தயமம் செஞ்சோம் அப்படின்னு வர ரிவாயத் இருக்கிறதுனால அதை பலகீனம்னு சொல்கிறாங்க. லம்மா ருவி அனு ஹதீசுல் மனாகிப் வல் ஆபாத். கால இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் இப்னு மஹ்லத் அல் ஹன்லரி அவங்க சொல்கிறாங்க, அப்போ அம்மார் ரலியல்லாஹுடைய ஒரு ரிவாயத்து மணிக்கட்டு வரைக்கும் கழுவுறது ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டிருக்காங்கன்னு தயமம் செஞ்சுருக்காங்கன்னு வருது. ஆனால் அம்மார் ரலியல்லாஹு இன்னொரு ரிவாயத்தில் எப்படி சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி தயமம் செஞ்சோன்னு சொல்கிறாங்களே. அப்போ இது விளக்கம் சொல்லும் போது சொல்கிறாங்க, ஹதீஸ் அம்மார் ஃபி தயம்மமி லில் வஜ்ஹி வல் கஃபைன், முகத்தையும் கையையும் மணிக்கட்டு வரை தயமம் செய்வதை பற்றி வரக்கூடிய ஹதீஸ் என்பது ஹுவ ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன், அது என்ன ஹதீஸு? அது சஹீஹான ஹசனான ஹதீஸு. வ ஹதீஸ் அம்மார், அம்மார் ரலியல்லாஹுடைய ஹதீஸ் இருக்கே, என்ன சொன்னாங்க அம்மார் ரலியல்லாஹு இன்னொரு இடத்துல, தயம்மம்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களோடு நாங்கள் தயமம் செய்தோம், இலல் மனாகிபி வல் ஆபாத், அக்கில் வரைக்கும் மிர்ஃபக் வரைக்கும் நாங்கள் தயமம் செஞ்சோன்னு சொன்ன ஹதீஸு லைஸ ஹுவ பி முகாலிஃபின் லி ஹதீஸில் வஜ்ஹி வல் கஃபைன். முதல்ல சொன்ன வஜ்ஹு கஃபைனுடைய ஹதீஸுக்கு அம்மார் ரலியல்லாஹு நாங்கள் செஞ்சோன்னு சொன்ன ஹதீஸ் என்ன கிடையாதுங்க, முரண்லாம் கிடையாதுங்க. ஏன் முரண் கிடையாது? அண்ணா அம்மார் ரெண்டாவது ஹதீஸில் லம் எதுக்குர், அவங்க இப்படி சொல்லலை, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரஹும் பிதாலிக்க அப்படின்னு சொல்லலை.
ரசூலுல்லா எங்களை முழங்கை வரைக்கும் அக்கில் வரைக்கும் தயமம் செய்ய சொல்லி கட்டளையிட்டாங்கன்னு சொல்லலை, நாங்கள் செஞ்சோன்னு தான் சொல்கிறாங்க. விளங்குதா? ஆனால் ஃபர்ஸ்ட் ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க? ரசூலுல்லா கட்டளை இட்டாங்கன்றாங்க. அப்போ ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று முரண்லாம் கிடையாது. அதை ரசூலுல்லா கட்டளை இட்டுருக்கிறாங்க. இவங்க ஒரு இதில் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ஈடுபாடாக இது வரைக்கும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஃபுல்லாக இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க. அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று முரண்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னமா கால அம்மார் சொன்னதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஅல்னா கதா வ கதா, நாங்கள் இப்படி தயமம் செஞ்சோங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே. ரசூலுல்லாஹ் அக்கல் வரைக்கும் தயமம் செஞ்சு சொன்னாங்க, நாங்கள் கட்டளையிட்டாங்கன்னு சொல்லலை. ஆனால் ஃபலம்மா சால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் ரசூலுல்லாட்ட அவங்க கேட்டப்ப ரசூலா எப்படி ஏவி இருக்கிறாங்க? அமரஹு பில் வஜ்ஹி வல் கஃபைன், வஜ்ஹு கஃபைனை தான் ஏவி இருக்கிறாங்க. ஃப இன்தஹா முடிந்து விட்டது, இலாமா அல்லமஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வஜ்ஹுல் கஃபைன். அப்போ ரசூலுல்லாஹ் தயமத்தின் போது ஒரு அடியை கொண்டு முகத்தை தடவுவது, இன்னொரு அடியை கொண்டு மணிக்கட்டு வரைக்கும் தடவுனா போதுன்றது தான் நமக்கு தெரியுது. கேள்வி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. வத்தலீலு அலா தாலிக, இதன் மீது ஆதாரம் என்னவென்றால் மா அஃப்தா பிஹி அம்மார் பாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி தயம்மமி அன்னஹு கால அல் வஜ்ஹு வல் கஃபைன். ஆனால் தயமத்துடைய விஷயத்தில் நபி அவர்களுக்கு பிறகு அம்மார் ரலியல்லாஹுடைய ஃபத்வாவான கருத்து அல் வஜ்ஹு வல் கஃபைன் தான் அவங்க நிலைப்பாடு. புரிஞ்சா? ஃபஃபி ஹாதா தலாலத்துன் அன்னஹு இன்தஹா இலா மா அல்லமஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல்லமஹு இலல் வஜ்ஹி வல் கஃபைன். அப்போ ரெண்டு பேரை கருத்து இருந்தாலும் எந்த கருத்து தான் அவங்க நிலைப்பாட்டில் இருந்துச்சு? வஜ்ஹையும் கஃபைனும் செஞ்சால் போதும். அவங்க நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இப்படியும் செஞ்சுருக்கிறோம், ஏன்னா குறைஞ்சபட்ச அளவு இதுதான், அதிகபட்சம் எவ்வளோ வேணால் செஞ்சுக்கலாம், அதில் என்ன தப்பு இருக்குது, அந்த அடிப்படையில் நாங்கள் செஞ்சோன்ற மாதிரி வந்துருச்சு. ஆனால் இதில் தயமத்தில் கருத்து வேறுபாடு உள்ள சட்டம் இது. என்னது? முகத்தை தடவுறதுல இஃப்திலாஃப் இல்லை. அது மணிக்கட்டு வரைக்கும் தடவனா போதுமா, மெருஃபக்கை வரைக்கும் தடவனா போதுமான்றதில் கருத்து வேறுபாடு இருக்குது. ரெண்டு விதமான கருத்தும் இமாம்களுடைய நிலைப்பாடும் இருந்ததாகத்தான் இப்போ நமக்கு தெரியுது. قال سمعت أبا زرعة عبيد الله بن عبد الكريم يقول لم أرى بالبصرة أحفل من هؤلاء الثلاثة علي بن مديني وأبي الشادقوني وأمر بن علي الفلاس. قال أبو زرعة بن مسلم عن عمرو بن علي حديثا حدثنا يحيى بن موسى حدثنا سعيد بن سليمان حدثنا حسين عن محمد بن خالد القريشي عن داود بن حسين عن إكرمة عن ابن عباس رضي الله عنه أنه سئل عن التيمم. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தயமத்தை பற்றி கேட்கப்பட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தயமத்தை பற்றி கேட்கப்பட்டார்கள். ஃபகால, அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹு தஆலா கால ஃபி கிதாபி ஹீன தக்கரல் வுலூஅ, அல்லாஹ் ஒழுவை பற்றி சொல்லும் போது குரானில் என்ன சொல்கிறான்? ஃபகுசிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக்னு சொல்கிறான். முகங்களை கழுவுங்கள், கையை முழங்கை உட்பட கழுவுங்கள். ஆனால் காலஃபி தயமும் தயமத்தின் போது சொல்கின்றான் ஃபம்சஹு பி உஜூஹிக்கும் வ ஐதிக்கும்னு சொல்கிறான். ஒழுவும் போது சொல்லும் போது முழங்கை உட்பட கழுவுன்னு சொன்ன அல்லாஹ் தயமத்தை பற்றி சொல்லும் போது ஃபம்சஹு பி உஜூஹிக்கும் ஐதிக்கும்ன்றான். முகத்தை மசகு செய்யுங்க, கையை மசகு செய்யுங்கன்றான். என்ன சொல்லலை? ஓ ஐதியக்கும் இரல் மராஃபிக்குன்னு சொல்லலை. ஓ காலமேல் அல்லாஹ் ஒரு இடத்துல என்ன சொல்கிறான்? ஓ சாரிக்கு ஓ சாரிக்கத்து ஃபக்கத்தோ ஐதியகுமா, திருடுகிற ஆணும் திருடுகிற பெண்ணைய இருவருடைய கையையும் வெட்டுங்கள்ன்றான். அல்லாஹ் ஐதீன் பயன்படுத்துகிறான், தயமத்திலையும் ஐதீன் பயன்படுத்துகிறான். அப்போ ஃபகானத்தி சுன்னத்து, வழிமுறை எப்படி இருந்தது? ஃபில் கத்தாயி அல் கஃபைன். இப்போ அல்லாஹ் திருடன் ஆண் பெண்ணுடைய கையை வெட்டினா இவ்வளோ முழங்கை வரைக்குமா கையை வெட்டினாங்க? எது வரைக்கும் தான் வெட்டினாங்களா? கஃப் வரைக்கும் தான் வெட்டினாங்க. அப்போ ஐதீன்னு சொன்னாலே அங்கே என்ன முராதுன்னு அர்த்தம்? கஃப்னு முராது. முழங்கைன்னு சொன்னால் அல்லாஹ் ஒழுவுடைய ஆயத்தில் மாதிரி சொல்லியிருப்பான், ஃபம்சஹு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக்கு அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ இன்னமாஹுவல் வஜ்ஹு வல் கஃபானி யானி அத்தயம். அப்போ தயமம்னா என்ன அர்த்தம்? முகமும் ரெண்டு கஃபும் தான், முழங்கை வரைக்கும் கிடையாது அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. கால அபீசா ஹதீசுன் ஹசனுன் ஹதீசுன் சையுன் கரீபுன்.
லாஸ்ட் ஹதீஸ் இந்த பாடத்தில் தஹாரத்தில் இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கா? 2 ஹதீஸ். பாவு மா ஜா ஃபிர் ரஜுல், கதை திறந்துட்டாங்களா? யக்ரவுல் குர்ஆன அலா குல்லி ஹாலின் மாலம் யகுன் ஜுனுபன். ஹதஸ்னா அபு சயீத் அப்துல்லா இப்னு சயீத் அல் அஷஜ் ஹதஸ்னா ஹப்ஸ் இப்னு கியாஸ் உக்பா இப்னு ஹாலித் قال حدثنا الأعمش وابن أبي ليلى عن عمرو بن مرة عن عبد الله بن سلمة عن علي قال كان رسول الله صلى الله عليه وسلم يقرئنا القرآن على كل حال ما لم يكن جنبا. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். யுக்ரியுனல் குர்ஆன, குர்ஆனை எங்களுக்கு ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள். அலா குல்லி ஹாலின், எல்லா நிலையிலேயும் ஓதி காட்டுகின்றவர்களாக இருந்தார்கள். மாலம் யகுன் ஜுனுபன், ஜுனுபாக ஏற்பட்டிருக்கிற அந்த நிலையிலே தவிர மற்ற எல்லா நிலையிலேயும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். யுக்ரியுனல் குர்ஆன அலா குல்லி ஹாலின் மாலம் யகுன் ஜுனுபன். அப்போ ஜுனுபாக இருக்கின்ற அந்த நிலை இல்லாத எல்லா நிலையிலேயும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுகின்றவர்களாக இருந்தார்கள். கால அபியூசா ஹதீஸ் அலி ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன் வபிஹி கால கைரு வாஹிது மின் அஹ்லில் இல்மி அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தாபிஈன் காலு யக்ரஉ ரஜுலு அல் குர்ஆன அலா கைரி வுதுஇன். அப்போ ஒரு மனிதர் குர்ஆனை ஒலு இல்லாமல் ஓதுவான், ஒலு இல்லாமல் ஓதலாம். ஆனால் ஒலா யக்ரவு ஃபில் முஸ்ஹஃபி இல்லா வஹுவ தாஹிருன், அவர் அந்த தொடக்கை விட்டு நீங்கனாலே தவிர குர்ஆனை அவர் ஓத மாட்டார். இப்போ சாதாரணமாக பெருந்தொடக்கு உள்ளவர் ஜுனுபாலியாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யணும்? அவர் குளிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? குளிப்பை நிறைவேற்றி விட்டு தான் அவர் என்ன செய்யணும்? ஓதணும். ஆனால் சாதாரணமாக சிறு தொடக்காக இருந்தால் ஒலு இல்லாமல் கூட ஓதலாம் அப்படின்றது இந்த ஹதீஸ் நமக்கு தெரியுது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ரியுனல் குர்ஆன அலா குல்லி ஹாலின் மாலம் யகுன் ஜுனுபன். அப்போ ஜுனுபாக இல்லாத நிலையிலே தவிர மற்ற நேரங்களிலே குர்ஆனை எங்களுக்கு ஓதி காட்டுகின்றவர்களாக இருந்தார்கள். ஜுனுபா இருக்கும்போது மட்டும் ஓதி காட்ட மாட்டாங்க.